நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் கோபிநாத். இன்றைக்கி நம்ம ஜட்ஜஸ்னால் யார், மேஜிஸ்ட்ரேட்னா யார் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மேஜிஸ்ட்ரேட்டுன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் கிடையாது. இந்த மேஜிஸ்ட்ரேட்டுன்றவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க செஷன்ஸ் கோர்ட்டோ சரி, ஒரு லோக்கல் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் மட்டும் பொருந்தும். அதுவும் வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் வந்து அவங்க கண்ட்ரோலில் பார்த்துப்பாங்க. எந்த ஒரு குற்றம் வந்து நடக்காமல் இருக்கிறது வந்து அவங்க தான் வந்து அதுக்கு ஃபுல்லாக இன்சார்ஜ். இது வந்து ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, இவங்க அப்பாயின்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ஜட்ஜஸை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட்டாக வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஜட்ஜஸை. மேஜிஸ்ட்ரேட்டை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் தான் வந்து இவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸாக. ஸோ இப்படி தான் இவங்களோட பவர்ஸ் இருக்குது. இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க மேஜிஸ்ட்ரேட் தான், அது அந்த டிஸ்ட்ரிக்ட் இதில் மட்டும்தான் அது பொருந்தும். இதே ஜட்ஜஸ் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை ஆல் ஓவர் இந்தியாவாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஜட்ஜஸ்க்கும் ஒரு வித்தியாசம். நன்றி, வணக்கம்.